ஒரு இரட்சகரமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. இழப்புகளையும் வேதனையும் பாடுகளையும் சந்தித்த யோபு சொல்லுகிறார், நான் பயந்தபடி அப்படியே காரியம் நடந்துருச்சு, அஞ்சினதெல்லாம் அப்படியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ற ஒரு வார்த்தை தான் இது. ஒரே நேரத்தில் 10 குழந்தைகளை இழந்து விடுகிறார். எல்லா சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் இழந்து தெருவிற்கு வந்து விட்டார். ஏன் இந்த இடத்தில் சொல்ல நான் பயந்த காரியம்? வேதம் சொல்கிறது பயத்தை குறித்து வேதனை உள்ளது. இன்னைக்கு அநேகர் பயந்து பயந்து வாழ்கிறத பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பயப்படாதுங்க, தைரியமா இருங்கன்னு சொல்றார். ஏன்னால் பயந்தால் அந்த காரியம் நடந்து விடுமா? பயப்படாவிட்டால் நீங்கள் பயப்படுவதற்கு எதுவான காரியத்தை பார்த்தாலோ கேள்விப்பட்டாலோ அது நடந்துரும் ஒருத்தர் சொன்னாலோ அது நடக்காது. நீங்கள் தைரியமா அதை தாண்டி போய் விடுவீர்கள். பயம் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒன்று அல்ல. தீமோத்தேயு நிருபத்திலே வேதம் சொல்கிறது, தேவன் பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாராம். எல்லா சீஷர்லாம் ஒருத்தர் படகுல போகும்போது ஏசு கடல்ல நடந்து வர்றாரு. கடல் அலை அதிகமா இருக்குது. ஆனால் நடந்து வந்த உடனே கிட்ட வரும்போது வேற ஏதோ ஒன்று பயந்தவர்கள் இயேசுன்னு பார்த்த உடனே பேதுருக்கு ஒரு ஆசை, நான் கடல் மேல் நடந்து வரலாமா? பேதுருங்கிறாரு. கடல் மேல் அழகா நடக்கிறான் பேதுருவோம். கையை நீட்டி அப்படி நடந்துட்டு போது தீர்ந்து எழும்புகிற அலையை பார்த்தார், அப்படியே மூழ்கி விட்டார். அற்ப விசுவாசி, நீ ஏன் சந்தேகப்பட்ட, ஏன் பயப்பட்டான்னு ஆண்டவர் சொல்றாரு. அலையை பார்க்கும் பொழுது அங்கு பயம் வந்து விட்டது. இயேசுவை பார்த்திருந்தானா அந்த பயம் வந்திருக்காது. எல்லா சூழ்நிலை இயேசுவை பாருங்க. அவர் கூடவே இருக்கும்போது எப்படி உங்களை கைவிடுவார், எப்படி உங்களை நிந்தனைக்கு ஒப்பு கொடுப்பார், எப்படி உங்களை அவமானப்படுவதற்கு அனுமதிப்பார்? அனுமதிக்கவே மாட்டார். கூட இருந்து நடத்துவாரு. ஆனால் நாம் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே பயந்த காரியங்கள் நேரிடாது. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? வேலைக்கு போனா பயம், எனக்கு என்ன ஆகுமோ? அங்க அதே மாதிரி பிரச்சனை. இங்க போன பிள்ளைகளை குறிச்சு பெற்றோருக்கு பயம், எங்க வேலை கிடைக்கும், எப்படி திருமணம் பண்றது, சிலருக்கு தங்களுடைய முதுமையை குறிச்சு பயம். முதிர் வயதுல தனியா இருக்கணுமோ அல்லது படுத்த படுக்கையாயிருவோமோ, வியாதி வந்துருமோ, கட்டி வந்தால் கேன்சரா இருக்குமோ, அது எல்லாத்தையும் இயேசுவின் ரத்தத்தின் மூலமா அப்புறப்படுத்துங்க. இயேசுவான ரத்தத்தை சிந்தி நம்மளை பாதுகாக்கும்படியாக கொடுத்திருக்கிறாரு. இயேசுவின் ரத்தத்தின் மூலமா தேவையில்லாத பயத்தை கொண்டு வர காரியங்கள்லாம் நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் ரத்தத்தின் மூலமாக ஆண்டவரே அவைகள் எல்லாம் விலகட்டும் என்று சொல்லி பாருங்கள், விலகிவிடும். ஒரு ஊழியர் தன்னுடைய அனுபவத்தை எழுதியிருக்க நான் படித்தேன். ஊழியத்துக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறார். பைக் மூலமா கொஞ்சம் லாங் போனோம், அதிக தூரம். ஒரு போயிட்டு வண்டி போகும்போது அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ரொம்ப தூரம் போறோமே, பைக்ல போறேன், மறுவேளை பைக் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நான் எப்படி போய் ரீச் பண்ணுவேன், எப்படி ரிட்டர்ன் வருவேன் அப்படி சொல்லி வண்டி ஏறி போகும்போது இந்த பயம் என்ன அதிகமாயிருச்சு. அதே மாதிரி வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அவர் சொல்லுகிறார், பயந்தபடி நடந்துருச்சு, நான் பட்ட பாடு, அவ்வளவு பாடுபட்டேன். அப்படி ஒரு பயம் வரும்போது ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவர் இந்த பயத்தை எடுத்து போடுங்க, வண்டி எல்லாம் பஞ்சர் ஆகக்கூடாது, உடைய ரத்தத்தை வண்டின் மேல பூசுற அல்லது பாதுகாப்பை கொடுங்க, நடத்துங்கன்னு ஜோமனி இருந்தனா அது நடந்திருக்காது, தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாரு. நீ பயமுறுத்துகிற காரியங்கள் வரத்தான் செய்யும். ஆனாலும் ஜெபிக்கும் பொழுது இயேசுவோடு கூட இணைந்து ஆண்டவரே நீங்க கூட வாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் கூட வருவார். பயம் விளைகிறோம், அற்புதங்கள் நடக்கும், காரியத்தை நம்ம ஜெயிச்சிருவோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கீங்க, அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீங்க முழு உலகமே பயந்து கொண்டிருக்கிறதப்பா. யுத்த மேகங்கள் தேசங்களுக்குள்ள எப்பவும் போராட்டம் வெடிக்கும், எப்பவும் குண்டுமலை பொழியும். ஈரான் பகுதியில மற்ற என்ன மத்திய கிழக்கு பகுதியில ஒவ்வொரு நாடுகள் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பதட்டம், அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலயும், வீட்டுக்குள்ள குடும்பத்திற்குள்ள வெளி இடங்கள்ல பாதுகாப்பற்ற நிலைமை, விபத்துகள், ஒவ்வொரு செய்தியும் மனிதனுடைய உள்ளத்தை உடைக்கிற அளவு இருக்குதுப்பா. இருளை பார்த்தா பயம், ஆட்களை பார்த்தா பயம், எதை பார்த்தாலும் பயம் சொல்லிட்டு பயந்து பயந்து வாழ்கிற நிலைமையை மாற்றி ஒரு தைரியத்தில் கொடுப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீ தைரியத்தை கொடுக்கிற தேவன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னது போல வலதுகையை பிடிச்சு தைரியம் கொடுங்கப்பா. வழி நடத்துங்க. இந்த நாள்ல இருந்து எதை குறிச்சும் பயப்படாதபடி கர்த்தரின் பட்சத்துல இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாய் மாற்றி கொடுப்பார், யுத்தம் பண்ணுவார், எல்லாவற்றையும் ஜெயத்தை கொடுப்பார் சொல்லி அந்த தைரியத்தோடு விசுவாச அறிக்கைகளை பண்ணி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கிருபை கொடுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பயத்தினாவை அப்புறப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். பலத்தினாவினால் இடை கட்டுவதற்காக நன்றி. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எதற்கும் பயப்பட வேண்டாம். பயத்தின் ஆவியை கர்த்தர் எடுத்து போட்டுட்டு பலத்தின் ஆவியினால் இந்த நாளில் உங்களை கர்த்தர் நிரப்பி உங்களை நடத்துகிற ஒரு நாளாக இருக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.
அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். God bless you.